கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இலங்கையில் ஏற்பட்ட டிட்வா புயலில் சிக்கி உயிரிழந்த மாணவியொருவர் உயிரியல் பிரிவில் 3B சித்திகளை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்றுள்ளார். கேகாலை புனித ஜோசப் பெண்கள் கல்லூரியின் மாணவியான அயோத்தியா சத்மினி உயிரியல் பிரிவில் 3B தரங்களை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்றுள்ளார். குறித்த மாணவி கேகாலை மாவட்டத்தில் 118வது இடத்தினை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பாடசாலையின் அதிபர் தெரிவித்தார். குறித்த மாணவி தனது 13 ஆண்டு பாடசாலை வாழ்க்கையில் அவர் செய்த தியாகங்கள் பலன்களுக்கான அவர் இன்று பல்வேறு மக்களால் போற்றப்பட்டு வருகிறார். பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிய மாணவிக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு அவரது குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து வருகின்றனர். 2025ஆம் ஆண்டு காப்போது உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் 31 நள்ளிரவு உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டது. இந்த பரீட்சைக்கு பாடசாலை மற்றும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் உள்ளடங்கலாக 2,81,810 பேர் தோற்றியிருந்தனர். இவர்களில் 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இலங்கையில் நடைபெற்ற டிட்வா புயலில் சிக்கி உயிரிழந்த மாணவி உயிரியல் பிரிவில் 3B சித்திகளை பெற்று பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.